நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் 35th கொஸ்டின் சர்ச் இன்செர்ட் பொசிஷன். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அதுவும் சார்ட்டட் அரே, பட் பிளஸ் ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த டார்கெட்டை எந்த இடத்துல இன்செர்ட் பண்ணா சார்ட்டட் ஆர்டர்லேயே இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டேக் எக்ஸாம்பிள், நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 1 3 5 6 இருக்கு. 5 நம்ம எங்க இன்செர்ட் பண்ணலாம்னா செகண்ட் இண்டெக்ஸ்ல இன்செர்ட் பண்ணலாம். இன்செர்ட் பண்ணோம்னா நமக்கு சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கும். அதுவே இங்க 2 நம்ம இங்க எங்க இன்செர்ட் பண்ணலாம்னா 1க்கு நெக்ஸ்ட் இன்செர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இன்செர்ட் பண்ணா நமக்கு சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கும். இப்போ நம்ம என்ன இது எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் சிம்பிள். நம்ம டார்கெட்டோட ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் எது வருதோ அந்த இண்டெக்ஸ் தான் நமக்கு ஆன்சரா இருக்க போகுது. இப்போ டார்கெட் 2ன்னு இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் எந்த இண்டெக்ஸ் இருக்குன்னா 3ல தான் இருக்கு. ஸோ எனக்கு 3 எந்த பொசிஷன்ல இருக்கா 1ல இருக்கு. ஸோ நான் 1ல இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபுல்லா ஐட்ரேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் எலமெண்ட் லாக் கிரேட்டஸ்ட் ஈக்குவல் டு எலமெண்ட் எங்க இருக்கோ அந்த இன்செர்ட்ல அந்த இண்டெக்ஸ்ல இன்செர்ட் பண்ணிடலாம். சப்போஸ் கிரேட்டஸ்ட் எலமெண்ட் இல்லைன்னா நம்ம nth பொசிஷன் அதையோட லாஸ்ட் பொசிஷன்ல இன்செர்ட் பண்ணணும். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லென்த் கண்டுபிடிச்சுப்போம். நம்ம இண்டெக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் எந்த வேல்யூவும் இல்லை, நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும். தென் நம்ம ஜஸ்ட் ஐட்ரேட் பண்ணிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் எப்போ கிரேட்டஸ்ட் எலமெண்ட் வருதோ நம்ம அப்போ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஜஸ்ட் என்ன செக் பண்ணலாம், நம்ஸ் ஆஃப் 5 கிரேட்டர் தான் ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் ஆர் ஈக்குவலா இருந்தாலும் அந்த இண்டெக்ஸே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸை வந்து ஐஎன்ல வச்சுட்டு நம்ம பிரேக் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் எதுக்கு நான் பார்க்கலாமா? ஆல்ரெடி சார்ட்டடாக தான் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட்டுக்கு இதுக்கு இண்டெக்ஸே நம்ம இன்செர்ட் பண்ணலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்ம கிரேட்டஸ்ட் எலமெண்டே இல்லைன்னா நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் தான் இன்செர்ட் பண்ணணும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா பிக் ஓ ஆஃப் என். நம்ம அரே ஆஃப் ஒன்ஸ் ஃபுல் ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம இதோ ஆப்டிமைஸா போட முடியுமான்னு பார்க்கலாம். இதோ ஆப்டிமைஸா போட முடியுமானா போட முடியும். அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளை வந்து லாக் எண்ட்ல போட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சொல்யூஷன் வந்து நம்ம லாக் எண்ட்ல போடலாம். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அரே வந்து சார்ட்டடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா சார்ட்டட் அரேல பைனரி சர்ச் ரன் பண்ணி அதை எந்த இடத்துல நம்ம இன்செர்ட் பண்ணலாம்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம பைனரி சர்ச் என்ன ரன் பண்ண போறோம்னா நம்ம கரண்ட் எலமெண்டோட கிரேட்டரா இருக்கான்னு பார்க்கலாம். சப்போஸ் கிரேட்டரா இருந்தா நமக்கு அதான் ஆன்சர். சப்போஸ் 1 3 5 6ன்னு இருக்கு. நான் ஸ்டார்டிங் வந்து இந்த ஃபுல் அரே நான் சர்ச் பண்ணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 6 தான் நமக்கு மிட்னு அசைன் பண்ணிப்போம். இப்போ 6 மிட்டா இருந்துச்சுன்னா 5ஓட கிரேட்டரா இருக்கு. ஸோ எனக்கு இந்த இண்டெக்ஸ்ல அப்ளை பண்ண முடியும். நான் 6க்கு அப்புறம் இருக்க இந்த இண்டெக்ஸ்ல நான் சர்ச் பண்ண தேவையில்ல, இங்க மட்டும் நான் சர்ச் பண்ணா போதும். இதுல மிட் பார்த்தா 3ன்னு வச்சுக்கலாம். 3 நான் இன்செர்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ எனக்கு இந்த பார்ட் வந்து நான் இக்னோர் பண்ணிட்டு மீதி இருக்கிறத மட்டும் நான் சர்ச் பண்ணா போதும். நார்மலா லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி பைனரி சர்ச் தான் இங்க அப்ளை பண்ண போதும். என்ன கண்டுபிடிக்க போதும்னா லோவர் பவுண்ட் கண்டுபிடிக்க போதும். ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் எலமெண்டோட லோவர் பவுண்ட் கண்டுபிடிக்க போதும். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இந்த லூப் இப்போல்லாம் நான் பைனரி சர்ச் மட்டும் ரன் பண்ணலாம். லெஃப்ட் வந்து 0, ரைட் வந்து n-1. மிட் பார்க்கணும். மிட் வந்து லெஃப்ட் பிளஸ் ரைட் டிவைடட் பை 2. சப்போஸ் கரண்ட் எலமெண்ட் நம்ஸ் ஆஃப் மிட் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டார்கெட்டா இருந்துச்சுன்னா நம்ம கரண்ட் இண்டெக்ஸ்ல இன்செர்ட் பண்ணலாம். நம்ம கரண்ட் இண்டெக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் இண்டெக்ஸை இன்செர்ட் பண்ணலாம். எனக்கு இதுக்கு ரைட் சைடில் இருக்கிறதுலாம் ஏதோ கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ நான் ரைட் சைடில் இருக்கிறத நம்ம செக் பண்ண வேணாம். ஸோ ரைட் சைடு லிமிட்டை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணிடலாம். சப்போஸ் லெஸ் தென் இருந்துச்சா என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் சைடில் எங்கேயும் இன்செர்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் லெஃப்ட் சைடு லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஜஸ்ட் ஒரு பைனரி சர்ச் ரன் பண்ணியிருக்கோம். நான் லோவர் பவுண்ட் கண்டுபிடிக்கப்போம். லோவர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறதுனால நான் மிட்ல ஆன்சர் வச்சுட்டு நான் ரைட் சைட் எனக்கு இண்டெக்ஸ் அதிகமாக தேவையில்ல, கம்மியாக தான் தேவை. ஸோ நான் ரைட் சைடு இருக்க இண்டெக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றேன்.
சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்னா லாக் எண்ட்ல சால்வ் பண்ணிட்டோம் பைனரி செர்ச் ரன் பண்ணி. இப்போ எண்ட்ல இருந்து நம்ம லாக் எண் ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்க சார்ட்டர்டே இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம லாக் எண்ட்லேயே இன்சர்ட் பொசிஷன் கண்டுபிடிச்சு இன்சர்ட் பண்ணலாம்.